வெட்டப்பட்ட ஆட்டின் தலையுடன் காவல் நிலையத்திற்கு சென்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் அருகே வடக்கு பொய்கைநல்லூரைச் சேர்ந்தவர் பூங்கொடி. இவர் வளர்த்த ஆடு ஒன்றை காணவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் தனது ஆடு திருடு போனதை அறிந்த அவர் அதனை எப்படியும் மீட்டுவிட வேண்டும் என்று எண்ணினார். கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்பதை அறிந்த அவர் தனது ஆடு எப்படியும் கசாப்பு கடையில்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து கல்லார் பகுதியில் உள்ள ஒரு கசாப்பு கடைக்கு சென்று பார்த்தபோது அங்கு தனது ஆடு வெட்டப்பட்டு தலை தனியாக முண்டம் தனியாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து கசாப்பு கடைக்காரரான சையது அகமதுவிடம் இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது தனது ஆட்டின் தலையையும் உடலையும் பூங்கொடி கேட்டுள்ளார். அதனை தர மறுத்த சையது அகமது பூங்கொடியை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆட்டின் தலையை எடுத்துக்கொண்டு பூங்கொடி அங்கிருந்து நாகை டவுன் காவல் நிலையத்திற்கு வந்தார். கையில் ஆட்டின் தலையுடன் பெண் வருவதை பார்த்த போலீசார் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பூங்கொடி கொடுத்த புகாரின் பேரில் நாகை டவுன் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விவேக் ரவிராஜ் வழக்கு பதிவு செய்து கசாப்பு கடைக்காரரான சையது அகமதை கைது செய்தனர். அடையாளம் காட்டுவதற்காக வெட்டப்பட்ட ஆட்டின் தலையுடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்த பெண்ணால் நாகையில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.